26 எலெக்ஷனோட மையக்கருவாக விஜய் தான் இருக்க போகிறார். திமுக இருக்கக்கூடிய பாதிப்பு அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதையே கேள்விக்குறியாகும். விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் திமுகவை பாடாய்படுத்துகிறது. அவர்களுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் கருதுவது இந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பேஸ் ஏறினதுக்கு ஒரு காரணமாக நான் பார்ப்பது, உதயநிதியை இவ்வளோ அக்ரெசிவாக ஸ்டாலின் புஷ் பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு டேர்ம் வெயிட் பண்ணிட்டு 26ல் ஜெயிச்ச பிறகு அடுத்தடுத்த பதவி உயர்வுகளை அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஸ்டாலின் செய்த தவறு என்று நான் பார்ப்பது அதுதான். விஜய் ஆதரிக்கக்கூடிய பசங்க இருக்காங்களே, அவங்க இதிலேயே இயங்குறாங்க. மற்றவங்கெல்லாம் பாரம்பரிய ஊடகங்கள், தொலைக்காட்சி, அச்சு ஊடகம், பேப்பர், சமூக வலைதளம். ஆனால் அந்த பசங்க, அந்த டீம் இதில் மட்டும்தான் இயங்குறான். இதையே கூட்டம் நடத்துகிறான். இதில் மட்டும்தான் அவன் ஜீவித்திருக்கான். அப்போ நீங்கள் என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணுறீங்க விஜய்க்கு எதிரானது அவனுக்கு தெரியுது, ஒரு நொடியில் பரவுது. அவர்கள் விஜய் ஃபேக்டரை பற்றி கதிகலங்கி கிடக்கிறார்கள். விஜய் ஃபேக்டரால் அவர்கள் பெரும் கவலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு இன்று இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்மையில் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்தியிருந்தார் திரு விஜய். அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, பயந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த கூட்டம் மலேசியாவில் நடந்ததுங்க. அங்கே யாருக்குங்க ஓட்டு இருக்குதுங்க? ஓட்டே கிடையாது. இங்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு திரையுலக நட்சத்திரம் கடைசி படம் தான் கூட்டம் வரத்தான் செய்யும். நல்லா பணம் பார்த்துட்டாரு, 4 லட்ச ரூபா வரைக்கும் டிக்கெட்டை விற்று பணம் பார்த்துட்டாரு. என்னங்க அவர் மக்களுக்கு செய்ய போகிறாரு? இப்படி விமர்சனமும் வருது. எப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதை? அந்த கூட்டத்தை? கூட்டத்தை மட்டும் வச்சு எடை போட முடியாது, ஆனால் கூட்டத்தை முழுவதும் ஒதுக்கிட்டும் எடை போட முடியாது. இப்போ மலேசியாவில் கூடிய கூட்டம் வெறும் மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடு வாழ் தமிழர்கள் மட்டுமல்ல, இங்கிருந்தும் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் போயிருக்கிறார்கள். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மலேசியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் 2 நாட்கள் முன்பு பேசும்போது சொன்ன தகவல், அவருக்கு ஒரு 65-67 வயது இருக்கும். அவர் சொன்னது, 50 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக அங்கே ஷூட்டிங் வந்த பொழுது நான் பள்ளி மாணவனாக இருந்தேன். அப்பொழுது பார்த்த கூட்டத்தை விட பல மடங்கு, குறைந்தது ஒரு 10 மடங்காவது அதிகமாக இந்த கூட்டம் இருக்கும். ஒன்று. 2வது, இங்கிருந்து சினிமா நடிகர்கள் நிதி திரட்டுவதற்காக, நடிகர் சங்கத்துடைய நிதி திரட்டுவதற்காக, யாருக்காவது உதவி செய்வதற்கு நிதி திரட்டுவதற்காக சிங்கப்பூர், மலேசியா போன்ற ஆண்டுகளுக்கு கடந்த ஆண்டுகளில் பலமுறை போய் வந்திருக்கிறார்கள். இப்போ தான் அதெல்லாம் நின்று போச்சு. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு பல நடிகர்கள், நடிகைகள், காமெடி நடிகர்ஸ் எல்லாருமே போவாங்க. திரைத்துறை பிரபலங்கள் எல்லாருமே. அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து போனாலும் அவங்க பார்க்க வர கூட்டம் விஜயை பார்க்க வந்த கூட்டத்தை விட ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது அப்படின்றாங்க. 2வது, அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் ஓட்டு இருக்காதுன்றது உண்மை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதள காலத்தில் அவர்கள் எத்தகைய ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டத்தை மட்டும் வைத்து நாம் முடிவு போட முடியாது, ஆனால் கூட்டத்தை ஒதுக்கிவிட்டும் எதையும் முடிவு போட முடியாது. இப்போ மலேசியாவிலே கூடிய கூட்டம், அங்கே யாருக்கு ஓட்டு இருக்குது இவனுக்கு அப்படின்னு இதே வாங்கி, இப்போ தமிழ்நாட்டில் அதே கூட்டம் குடிச்சுன்னா இது ஒரு கூட்டமாக, அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு வந்திருக்குது, விஜயகாந்துக்கு வந்திருக்குதுன்னா கதை அளப்போம். அதான் எது பண்ணாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. கூட்டத்தை மட்டும் வைத்து நாம் எடை போடவில்லை, ஆனால் கூட்டத்தை ஒதுக்கிவிட்டு அந்த கன்சிடரேஷனை எடுக்க மாட்டோம் என்று எடை போடுவதும் ரொம்ப தவறான ஒரு பார்வை என்று தான் நினைக்கிறேன். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக தேர்தலில் ஒரு தாக்கத்தை, இந்த கூட்டத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிலும் அவருக்கு கூடக்கூடிய கூட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் இந்த கூட்டத்தை மட்டும் வைத்து பேசினால் வெளிநாட்டில் கூடக்கூடிய கூட்டத்தை வச்சு உள்நாட்டில் ஒருவருடைய செல்வாக்கை எடை போட முடியாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் சொல்ல வருவது 2-3 விஷயங்கள். ஒன்று, இன்றைய சமூக வலைதள காலத்தில் அவர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸாக எப்படி செயல்படுவார்கள். 2வது, அது தமிழ்நாட்டிலிருந்து போனவர்களும் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலான ஆர்வம், உள்ளூர் தமிழர்களின் ஆர்வத்தின் எதிரொலிப்பு. இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லோக்கல்ஸ் சென்டிமெண்ட். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த கூடிய கூட்டத்தை அவர்களுக்கு வாக்குகள் இங்கு இல்லை என்று ஏகடையம் பேசுவது முட்டாள்களின் வேலை, திமுக கைக்கூலிகளின் வேலை. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் தான் பார்க்க வேண்டும். கூடுகிற கூட்டமெல்லாம் வாக்காகாது, ஆனால் கூடுகிற கூட்டத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டும் நாம் வாக்குகளை பற்றி பேச முடியாது. இளைஞர்கள் ஆதரவு 18லேருந்து 35 வயது, 40 வயது வரை உள்ள இளைஞர்கள், இளம் பெண்களின் ஆதரவு அவருக்கு கணிசமாக விஜய்க்கு இருக்கிறது என்பதன் வெளிப்பாடு தான் இந்த ஒரு வெளிநாட்டில் மலேசியாவில் கூடிய இந்த கூட்டம் என்று நான் பார்க்கிறேன். இந்த 2-3 நாளில் அந்த நிகழ்ச்சி ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். ஐ திங்க் ஜி தமிழ் சொல்லணும், அதில் ஒளிபரப்பாக போகிறது என்று கேள்விப்படுகிறேன். அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது
இங்கே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பதறுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள துடிப்பவர்கள், அதிகாரத்துக்கு வந்தே ஆக வேண்டும் என்று துடிப்பவர்கள், குறிப்பாக அதிகார மோகிகள், அதிகாரத்தின் மீது மோகம் கொண்டவர்கள் வந்து மேலும் மேலும் டிஸ்டர்ப் ஆவார்கள். அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று சொல்கிறாங்க சார். அண்மை காலமாக விஜய் கூடக்கூடிய இந்த கூட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் திராவிட கட்சியான திமுக அண்மை காலங்களில் மாதம் 1-2 வாரத்துக்கு ஒன்று நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. அதன் பின்னணியில் இதுவும் ஒரு காரணங்க. அந்த கூட்டத்துக்கு மேலே நம்மளும் கூட்டத்தை காமிக்கணும். இப்போ ரீசெண்டாக பாருங்கள், பல்லடனுடைய மகளிர் பொதுக்கூட்டத்தில் நாங்கள் சேரில் என்னெல்லாம் வச்சுருக்கிறோம், என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கிறோம், முதற்கொண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு இப்படி பண்ணியிருக்கிறோன்றதை காமிக்கிறாங்கல்ல, அது விஜயனுடைய தாக்கம் இருக்கா சார்? அதில் 100% இருக்குது. 100% இருக்குது. 100% இருக்குது. தினமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கலந்து கொள்வது என்பதும், பெருங்கூட்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் வருவதும். இப்போ பல்லடம் கூட்டத்தில் ஸ்டாலின் வந்தார். அதே மாதிரி திருவண்ணாமலையில் உதயநிதியோட இளைஞரணி நிகழ்ச்சியிலையும் முதலமைச்சர் வந்தார். ரோட் ஷோ போகிறாரு. சிம்மாசனம் இது மாதிரி தொடர்ச்சியான இந்த நிகழ்வுகள் எல்லாம் விஜயோட அரசியலின் எதிரொலி, அதற்கான எதிர்வினை என்று தான் நான் பார்க்கிறேன். விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் திமுகவை பாடாய்படுத்துகிறது. அவர்களுக்கு தூக்கமற்ற இரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர் ஒரு ஸ்பாய்லர் தான், ரெக்கர். அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் இடையூறு செய்வார் என்பது தெரிந்தாலும் பெரிய அளவில் அவர் இடையூறு செய்வார் என்பதற்கான ஆதாரங்கள் நாளுக்கு நாள் திமுகவிடம் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. விஜயோடைய வருகைக்கு பிறகுதான் வந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடைய தினசரி நிகழ்ச்சிகள் பெரிய அளவில் மக்கள் திரள் மத்தியில் நடப்பதான ஒரு தோற்றம் அல்லது அப்படிப்பட்டது ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது என்று நான் புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக விஜய் வந்து இந்த அரசியலோட இந்த தேர்தலோட மையக்கருவாக விஜய் தான் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமான, அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம், அவர் தோல்வி அடைந்து போகலாம், நான் மறுக்கல. 5 சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் கூட தோற்று போகலாம். ஆனால் அவர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்பது ஒவ்வொரு கட்சியையும், குறிப்பாக 2 திராவிட கட்சிகள், பெரிய கட்சிகளை பாடாப்படுத்துது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒவ்வொரு மந்திரி, ஒவ்வொரு எம்எல்ஏ, திமுகவில் அதிமுகவில் இருக்க ஒரு எம்எல்ஏ, குறிப்பாக திமுகவில் இருக்க ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் உரையாடும் பொழுது அவர்கள் விஜய் ஃபேக்டரை பற்றி கதிகலங்கி கிடக்கிறார்கள். விஜய் ஃபேக்டரால் அவர்கள் பெரும் கவலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏன்னா இளைஞர்கள் வாக்குகள், பெண்கள் வாக்குகள் அப் டு 35 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்குகள் அவங்களுக்கு கணிசமான அளவு விஜய்க்கு போகுது. அவருக்கு பேகேஜ் இல்லை. திமுக மாதிரி பேகேஜ் இல்லை. அவர் ஜெயிச்சிருவார், ஆட்சி அமைப்பார்லாம் நான் சொல்லலை. ஆனால் கணிசமான அளவு வாக்குகளை அவர் சிதறடிப்பதால் பாதிப்பு திமுக அதிமுக என்று நாம் இப்பொழுது பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் 2 பேருக்குமே பாதிப்பு. அதில் அதிமுக பாதிப்பு இருந்தால் பெருசாக ஒன்றும் கவலை கிடையாது, ஆல்ரெடி எதிர்க்கட்சி. திமுக இருக்கக்கூடிய பாதிப்பு அவர்கள் அதிகாரத்துக்கு வருவதையே கேள்விக்குறியாக்கும். ஆகவே விஜய் ஃபேக்டரால் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது பார்வையாளர்களாக, பத்திரிகையாளர்களாக, அரசியல் விமர்சகர்களாக. நமக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. நடப்பதை மக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதும், அதை எந்த கோணத்தில் புரிந்து கொள்வது என்று மக்களுக்கு நம்முடைய பார்வையை முன்வைப்பதும் தவிர வேறு எந்த அஜெண்டாவும் எனக்கு கிடையாது. உண்மையை நான் பிரதிபலிப்பேன். என்னுடைய விருப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு நாளும் நான் பொய் சொல்ல மாட்டேன், மக்களுக்கு எதிராக பேச மாட்டேன். விஜயோட வருகை திமுக அதிமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜயால் ஜெயிச்சு முதல் தேர்தலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் நான் சத்தியமாக சொல்லலை. பட் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் திமுக அதிமுக 2 பேரோட வெற்றியையும் கடுமையாக பாதிக்கும் என்று தான் நான் கணிக்கிறேன். இதில் கடந்த முறை திமுக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா செத்துட்டாங்க, மகா அலையன்ஸ் வச்சு 130 சீட்டு தான் ஜெயிக்க முடியும். அப்போ 2வது முறை எலெக்ஷனுக்கு போகும்போது திமுக வந்து மக்கள் பாஞ்சு வந்து ஓட்டு போடுவாங்க என்று எதிர்பார்ப்பது பேதமை. நலத்திட்ட உதவிகள் நிரம்ப செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. பெண்கள், இளைஞர்கள், பள்ளி குழந்தைகள் தொடர்பாக நான் மறுக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கின்றன. இவையெல்லாம் திமுகக்கான அட்வான்டேஜ். பட் 5 ஆண்டுகள் கழித்து போகும்பொழுது நிச்சயமாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும். இப்பொழுதே அதற்கான அறிகுறிகளை நாம் பார்க்கலாம். கடந்த 2 வாரங்களாக பத்திரிகைகள், குறிப்பாக தினமலர் மாதிரியான பத்திரிகைகள் எடுத்தால் முதல் 2 பக்கங்களை பார்த்தாலே சமூகத்தின் பல தரப்பினர் இன்றைக்கு தெருக்களில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். நேற்று கலைஞருடைய சமாதியில் போராட்டம் சார். கலைஞர் சமாதியில் போராட்டம், அண்ணா அறிவாலய வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழல், கடும் கொந்தளிப்பு வந்து இன்றைக்கு சமூகத்தில் நிலவுது. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது. ஆகவே இதை வைத்து பார்க்கும்பொழுது விஜய் ஃபேக்டரை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. 26 எலெக்ஷனோட மையக்கருவாக விஜய் தான் இருக்க போகிறார். அது அப்படிதான் பார்க்க. அது ஒரு டவுட்டு சார். நீங்கள் எப்பயுமே இப்போ நீங்கள் சொல்லும்போது திமுக அதிமுகன்றது தான் எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குப்பான்னு தான் சொல்கிறீங்க. பட் டிஎம்கே பற்றி சொல்லும்போது டிஎம் கூட கோர் ஓட் பேங்கை உடைக்கிறாருன்னு நீங்கள் பதிவு பண்ண தான் நான் வந்து பார்க்க முடிகிறது. அந்த இடத்துக்கு எப்படி சார் வரீங்க? அது ஹவு கேன் யூ ஜட்ஜ்? கரெக்ட். நல்ல பாயிண்ட். நான் எப்படி வரேன்றதை விவரிக்கிறேன். இப்போ திமுகவோட கோர் ஓட் பேங்க்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அப்ஜெக்டிவாகவே நான் சொல்கிறேன், அரசு ஊழியர்கள். 16 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஜெயலலிதா 23 ஆண்டுகளுக்கு முன்பு 2003 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நிற்கும்போது தைரியமாக அந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம், அப்போ 12 லட்சம் அரசு ஊழியர்கள், அதில் 1.25 லட்சம் பேர் டிஸ்மிஸ் பண்ணதுக்கு காரணம் அவர்கள் பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி. அதனால் தனக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு தான் செஞ்சாங்க. ஒரு அரசியல்வாதி, ஆளும் கட்சி தன்னுடைய கோர் ஓட் பேங்க், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும். அரசு ஊழியர்கள்னால் இன்னொரு பக்கம் வந்து விவசாயிகள், இன்னொரு பக்கம் மாணவர்கள், பெண்கள்,
இவங்களை பாதிக்கிற விஷயங்களை அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ ஜெயலலிதா அன்றைக்கு 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினதுக்கு காரணம் அவர்கள் பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி என்பதால். ஆனால் இன்னைக்கு திமுகவோட கோர் ஓட் பேங்கான அரசு ஊழியர்கள் இன்னைக்கு திமுக எதிராக திரும்பியிருக்காங்க. கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்குலாம் ஒரு அழைப்பு விடுத்தது. 2026 ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் அறைகூவல் விடுக்கிறார்கள். கடந்த 4.5 ஆண்டுகளாக அவர்களை திமுக அரசு வஞ்சித்ததன் ஏமாற்றியதன் விளைவு. தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பணி பாதுகாப்பு, 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்போம், ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதில் குவாலிட்டேட்டிவாக எதையுமே நிறைவேற்றாமல் குவான்டிடேட்டிவாக வேணால் 100 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கலாம், குவாலிட்டேட்டிவாக 10 நிறைவேற்றனா அதுதான் இஷ்யூ. இன்றைக்கி மக்களுக்கு அடுத்த தேர்தலும் நெருங்கும்போது ஏமாற்றியது இனிமேல் முடியாத காரியம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க, தேர்தல் அறிக்கையில் 21 தேர்தல் நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இதை தானே நாங்கள் நிறைவேற்ற கேட்குறோன்றாங்க. இன்றைக்கி அந்த ஊழியர்களை போராட விடாமல் தடுத்து செவிலியர்கள், அரசு ஊழியர்களை தினம் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஜனவரி 6 ஃபுல் டைம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்ட்ரைக் வரப்போகுது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாருமே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்ட்ரைக்கை போலீஸ் சங்கங்களை வச்சு உடைப்பீங்க, இல்லை போலீஸை வச்சு உடைப்பீங்க. வேலைக்கு வரவங்க கூட போலீஸுக்கு பயந்தோ அல்லது வேலை போய்டுன்ற பயத்துலையோ போலீஸ் சங்கத்தால் வேலைக்கு வரவன் வேலைக்கு தான் வருவானே வர உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். இது நீங்கள் ரெகுலராக பார்க்கலையா சார்? இல்லை, அதாவது எல்லா ஆட்சியிலையும் இப்படி கடைசி காலத்தில் தெருவில் இறங்கல். இந்த 4.5 வருஷத்துல தீர்வு கண்டிருக்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்வு காணாத விளைவு இன்னைக்கு தெருவில் நிற்கிறேன். உங்க கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியும், பலதரப்பட்ட மக்கள் இன்னைக்கு தினம் போராட்ட களமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் இன்னைக்கு தெருக்களில் இறங்கி மாநிலம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உச்சபட்சமாக ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்று அரசு ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். 2 மாதம் தேர்தலை வச்சுக்கிட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு அரசு ஊழியர்கள் போகிறாங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அவங்களை எப்படி ஏமாத்துறீங்க? டைம் கொடுங்க, இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோம், பார்க்குறோம். 24 அவங்க நெருக்கடியை முற்ற வைத்த போது என்ன சொன்னீங்க, இது மக்களவைத் தேர்தல், அது முடிஞ்சோன்னு நான் தீர்த்துறோம். நீங்கள் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு கடைசி 2 மாதத்தில் நிற்கிறோம். அடுத்த 60 நாளில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நேற்று ககன்தீப் சிங் போய் அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு. பழைய ஓய்வூதிய திட்டம் கோரிக்கைகளை ஒரு அம்சம் ஒரு ஆங்கிள் தானே வழி, அது மட்டுமே எல்லாமே கிடையாது. அவர் அறிக்கையில் என்ன சொன்னார்னு தெரியல. அந்த அறிக்கையோட தகவல்களை, அந்த அறிக்கையோட கண்டென்ட்ஸை அரசு வெளியிடாதான்னு தெரியல. ஜனவரி 6 போராட்டத்தை அரசு எப்படி கையாள போகிறது? அதை ஒன்று இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கலாம், ஜெயலலிதா ஒடுக்கணும், அது போட்டி சங்கங்களை வச்சு வேலையை நடத்த வைக்கலாம். 10 நாள் 15 நாள் போராடிட்டு அவனே சலிச்சு போய் பிசுத்து போய் வேலைக்கு வந்துடுவான்னு அரசு எதிர்பார்க்குது. இல்லை நீதிமன்றத்தில் போய் தடை ஆணைகள் வாங்கலாம். அப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வேலைக்கு வேண்டுமானால் மனிதர்கள் வருவார்கள், ஊழியர்கள் வருவார்கள். ஆனால் விரக்தியில், வெறுப்பில், கோபத்தில், ஆத்திரத்தில், ஏமாற்றப்பட்டோம் என்ற அந்த ஒரு உணர்ச்சியில் அவர்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வாக்குகளை இது கணிசமாக பாதிக்கும். மறந்து விடாதீர்கள், அவங்க உங்கள் கோர் ஓட் பேங்க். இது எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை தான் ரொம்ப முக்கியமானது. இது அதிமுக இன்னைக்கு இந்த போராட்டத்தை கண்டுக்கவே இல்லை. கடந்த காலங்களில் இதே இன்னைக்கு எடப்பாடி சிஎம்மாக இருந்தால் திமுக ஓடோடி போய் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கும். ஜூன் 6 ஜனவரி 6 போராட்டத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்கும். 2020-21 பண்ண ரொம்ப வித்தியாசமாக எடப்பாடி வாயை திறக்க மாட்டேன்றாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தாலும் இவங்களுக்கு இந்த கோரிக்கை பண்ண முடியாது, அதனால் நான் போலி வாக்குறுதி கொடுக்க மாட்டேன்றார். யோசிச்சு பாருங்கள், தேர்தலுக்கு நேரம் 3 மாதம் கூட இல்லை. அரசு ஊழியர்கள் 16 லட்சம் பேர், அரசாங்கத்தோட அச்சாணி, முதுகெலும்பு. அவர்கள் நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு போகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த போராட்டத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற நிலைமையில் எதிர்கட்சி இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியை அரசு ஊழியர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற இடத்துல எதிர்கட்சி இல்லை, அமைதியாக எவ்ரிபடி. யாருமே இல்லை. அப்போ இதுதான் திமுகவுக்கு ஒரு பலமாக இருக்குது. இவங்க எங்கே போயிடுவாங்க? சரி, எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுற, அடுத்து வரவங்க உங்கள் கோரிக்கை நிறைவேற்றுவானா? நாங்களாவது பொய் வாக்குறுதி கொடுத்தோம், அவன் எந்த வாக்குறுதியுமே கொடுக்கல இல்லையா? ஸோ இதுவும் திமுகவுடைய ஒரு இருமாப்புக்கு காரணமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வாக்குகள் அவன் நிறைவேற்றாட்டாலும் பரவாயில்ல, நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன்னு முடிவு பண்ணிட்டான். அதை தான் கேட்குறான். ஏமாத்தல, எனக்கு கோபம் உண்மையில தான். அவன் நிறைவேற்றல, உன தண்டிக்கணும், நீ ஆட்சிக்கு வரக்கூடாது. குத்திட்டு போட்டா என்ன பண்ணுறது? அதுதான் எப்படி விஜய்க்கு போகும் நான் சொல்லலை. அது விஜய்க்கு போகலாம், அதிமுக போகலாம், எங்கே வேணால் போகலாம். இது இவங்க வாக்கு வங்கியிலையும் ஒரு டென்ட்டை ஏற்படுத்தும் போது, பாதிப்பை ஏற்படுத்தும் போது மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளை நோக்கி நகரலாம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது, முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்கிறதோ என்ற ஐயம் தான் எனக்கு தினமும் எழுகிறது. ஏன்னா திமுக கடந்த காலங்களில், கடந்த 2 தேர்தல் அதிகாரத்தில் இருக்கும்போது தோல்வி அடைந்த 2 தேர்தல்கள், 2001, 2011. 2001 32 சீட்டு, 2011 23 சீட்டு. அந்த அளவுக்கு மோசமாக இந்த முறை ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டாலும் தோற்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நலத்திட்ட உதவிகளை ஓரளவு செய்திருக்கிறார்கள். 2வது, எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு கிடக்கின்றன. இந்த 2 விஷயங்களால் நான் கணிப்பது, ஒருவேளை திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டாலும் 2001 மற்றும் 2011 போன்று 26 அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். கணிசமான அளவு அவர்கள் இடங்களை வெல்லக்கூடும்.
பட் ஸ்டில் மெஜாரிட்டி கிடைக்காம போகலாம். அதே நேரத்தில் அவர்கள் படுதோல்வி அடைந்து ஃபுல் மெஜாரிட்டி வாங்கி 112 சீட் தனி மெஜாரிட்டி அது வாங்கி கூட்டணி ஒரு 140 சீட்டு வாங்குற அந்த இதுவும் நடக்காது. ஏன்னா கடுமையான அதிருப்தியும் மக்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்கு. ஸோ மிடில் பார்த்தா எனக்கு தோன்றது மோடி 3.0 மாதிரி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி குறைஞ்சி 303 240 ஆச்சு இல்லை, தனி மெஜாரிட்டிக்கு 32 சீட்டு குறைஞ்சது. அந்த மாதிரி 130 சீட்டு இன்னைக்கு அவங்க கையில் இருக்கு இல்லையா, 130 வச்சிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு இடத்துல சந்தேகம் வருதுன்னா, விஜய் வந்து நீங்கள் டீப் கோர் டிஎம்கே ஓட் பேங்க் உடைக்கிறாருப்பான்னு சொன்னீங்கல்ல, அது வர அதுக்கு தான் வரேன். இது வந்து நல்ல வேலை ஞாபகம். ஓகே ஓகே. ஸோ மோடி 3.0 ஸ்டாலின் 2.0 இருப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் எனக்கு தோன்றுகிறது. சரி, விச் இஸ் ஹங் அசம்பிளி. அதாவது மோடிக்கு வந்து மெஜாரிட்டி 272, 303 இருந்த மோடி 240 வந்து நின்னார். 118 இஸ் தி மெஜாரிட்டி. இப்போ உங்களுக்கு 130 ப்ளஸ் இருக்குது, 130 135 இருக்குது. 135 வச்சுக்கோங்க. நண்பர்கள் திமுக நண்பர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், 5 சீட்டு கூட மணியை கொடுத்துட்டாரு அப்படின்னு. 135 வச்சுக்கோங்க. 118க்கு கீழே அவங்க போவாங்க. பட் ஸ்டில் தே மே ஹேவ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதாவது மோடி 3.0 தான், மோடி ஸ்டாலின் 2.0ன்னு எனக்கு தோணுது. விச் இஸ் வே பிலோ தி மெஜாரிட்டி மார்க். ஓகே, 272க்கு பதிலாக 240ன்ற மாதிரி 118 கீழே அரவுண்ட் 98 or 100 or 102 அந்த ரேஞ்சில் அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதா எனக்கு படுது. இன்னொன்று, கோர் ஓட் பேங்க் எதை வச்சு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அப்ஜெக்டிவாக சொன்னது அரசு ஊழியர்கள் அவங்களோட கோர் ஓட் பேங்க் காலியாகுது, டிஸ்டர்ப் ஆகுது. ரெண்டாவது, இது சப்ஜெக்டிவ் தான். யார்கிட்ட பேசினாலும் பரந்துபட்ட மக்கள் திரளில் விஜய் 10 பேரை கேட்டால் 7லேருந்து 8 பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எஸ்பெஷலி இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 40. பல தரப்பட்ட மனிதர்களிடம், இதில் இன்க்ளூடிங் பாரம்பரிய திமுக குடும்பங்கள், அண்ணா காலத்திலேருந்து கலைஞர் காலத்திலேருந்து திமுகலே இருக்கவங்கள, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கள, ஹார்ட் கோர் டிஎம்கே ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அவங்க விஜய்க்கு போடுவாங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு சப்போர்ட் பேஸாக தான் எனக்கு இருக்குது. நான் விஜயகாந்த் கூட இவ்வளோ பார்த்ததில்லை. பட் எதுவாக காரணமாக நினைக்கிறீங்க? சில பேர் வாரிசு, ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கோவம் இருக்குது. திமுக மேலே இருக்க கோவத்துக்கு ஊழல் ஒரு பக்கம்னா, வாரிசு அரசியலை ரொம்ப வெளிப்படையாக அவங்க பண்ணது ஒரு காரணம். இது எனக்கு தெரிஞ்சு நான் கருதுவது, இந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பேஸ் ஏறினதுக்கு ஒரு காரணமாக நான் பார்ப்பது, உதயநிதியை வந்து இவ்வளோ அக்ரெசிவாக ஸ்டாலின் புஷ் பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் பார்க்குறேன். எம்எல்ஏவாக கொண்டு வந்தார், நல்லது, மகிழ்ச்சி. ஒரு டேர்ம் வெயிட் பண்ணிட்டு 26ல் ஜெயிச்ச பிறகு அடுத்தடுத்த பதவி உயர்வுகளை அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஸ்டாலின் செய்த தவறு என்று நான் பார்ப்பது அதுதான். இந்த கவர்மெண்ட்டில் வந்து நிறைய நல்லதும் நடந்திருக்குங்க. டு பி ஃபேர், எவ்வளோ நல்லதை பண்ணியிருக்காங்க நான் மறுக்கல. அந்த மகளிர் அது ரொம்ப நாள் நீடிக்க முடியாது, 1000 ரூபாய்னாலும் அது கீழே போய் சேர்ந்துருக்கு. விடியல் பயணம் ஒன்று, நான் முதல்வன் செய்யணும், பள்ளி குழந்தைகளுக்கான காலேஜ் சுற்றுண்டி, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க எதுவுமே பண்ணலன்னா நம்ம சொல்கிறது வந்து தப்பானது, அப்படி நான் சொல்லலை. ஆனால் எங்கெல்லாம் கோட்டை விட்டாங்கன்னா வந்து கரப்ஷன் ஒரு பெரிய இஷ்யூ அந்த கவர்மெண்ட்டில் மாறி இருக்குங்க. மிகப்பெரிய அளவில் கரப்ஷன் ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி இருக்குது. 91-96 ஜெயலலிதா பீரியடுக்கு ஈக்குவலாக அதோட அதிகமாக கரப்ஷன் வந்திருக்கு ஒரு இஷ்யூ. ரெண்டாவது முக்கியமான இஷ்யூ வந்து வாரிசு அரசியல்னும் பொழுது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக இவ்வளோ தூரம் சக்குன்னு மேலே கொண்டு வந்தது வந்து இன்றைக்கி விஜய்க்கான ஆதரவு கூடுவதற்கு ஒரு காரணம் நான் பார்க்குறேன். அதாவது இது அஃப்கோர்ஸ் பார்ட்டியே ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பார்ட்டி. எல்லாருமே வந்து மந்திரி புள்ள எம்பியாக இருக்காங்க, இல்லை எம்பி புள்ள மந்திரியாக இருக்காங்க. இப்போ எம்எல்ஏவாக இருக்காங்கன்னா மாவட்ட செயலாளர் புள்ள, இல்லை எம்எல்ஏ புள்ள தான் மாவட்ட செயலாளர். ஸோ இது யூனிவர்சலாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கடன்னு மேலே கொண்டு வந்தது. அவர் வந்து 2019 சன் டிவி பேட்டியில் சன் டிவி குணசேகரனுக்கு கொடுத்த பேட்டியில் ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஆடியன்ஸ் கேள்வி கேட்கும்போது, என் வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்க, மருமகனோ யாரும் வரமாட்டாங்கன்னு அவர் வாயால் சொன்னார். சொல்லி 6 மாதத்துக்குள்ளே மகனை எம்எல்ஏ ஆக்கினாங்க, மந்திரி ஆக்கினாங்க, துணை முதலமைச்சர். இது வந்து இன்னைக்கு விஜய்க்கான செல்வாக்கு கூடுவதற்கு இது ஒரு அடிஷனல் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஆனால் கொஞ்சம் எனக்கு என்ன தோணுதுன்னா, கலைஞர் வந்து ஸ்டாலினை கொண்டு வந்தது வந்து ஒரு கிராஜுவலாக கொண்டு வந்தார். நீங்கள் அவ்வளோ நாள் ஒரு 30 வருஷமாக வெயிட் பண்ணணும் உதயன்னு கூட நான் சொல்லலை. அதான் கேட்க வந்தேன். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகுது சார். அது இவ்வளோ அது இன்னைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. ஸ்டாலின் வந்தப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் கலைஞர் வந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு டெத் பெட்டில் இருந்தப்போ கூட வந்து அவர் தான் தலைவர், செயல் தலைவர் தான் ஸ்டாலின். கலைஞர் மரணத்துக்கு பிறகு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது காரணம் எல்லாரும் மனதளவில் தயாராகிட்டாங்க. இன்னொன்று எல்லாருமே ஏங்க ஸ்டாலின் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, பாவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு எல்லார் வாயிலுமே வந்தது. பட் உதய விஷயத்தில் அது வரலையே. எனக்கு என்னென்னா, அவங்க ஒரு 5 இயர்ஸ் உதய வந்து ஒரு எம்எல்ஏவாக வச்சுட்டு ட்ரெயின் பண்ணி அது லோக்கல் பாடியில் எதுலையா இவரை மேயராக ட்ரெயின் பண்ண மாதிரி, அவருக்கு ஏதாவது ஒரு குழு சிறு சேமிப்பு குழு தலைவர் போடுவாங்க அந்த மாதிரி, அல்லது வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் ஒரு ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரி பதவி இல்லாத ஒரு விஷயத்தில் ஒரு 5 இயர்ஸ் ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் மாதிரி வச்சுட்டு அது வந்து மக்களும் மனங்கள் வந்து தயாராகும். அது வந்து குடும்ப அரசியல் தான், வாரிசு அரசியல் தான். பட் அதை ஏற்றுக்கிறது வந்து ஒரு நீ கொண்டு வந்து பம்பாடு பண்ணும்போது வரக்கூடிய அந்த வெறுப்பு
நீ கிராஜுவலாக கொண்டு வரும்போது வராது. அதை பண்ணிவிட்டு 26ல் நீங்கள் அடுத்த பதவி உயர்வை கொடுத்துருக்கலாம். எனவே அது முடிஞ்சு போன விஷயம். நான் வந்து வெறும் வாரிசுன்னு மட்டும் சொல்ல, இந்தியா பூரா வாரிசு தான். அதை உதயநிதியை மட்டும் குறை சொல்லி எந்த அர்த்தம்? ராகுல் காந்தி வாரிசு தானே? எல்லாருமே நான் உதயநிதி அதுக்காக மட்டும் சொல்லலை. தனிப்பட்ட முறையில் உதயோட நமக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. இன்னும் வேகத்தகரமும் கிடையாது. வேக்கு தானே. நான் 3 தலைமுறை கலைஞரை பார்த்துட்டேன், ஸ்டாலினை பார்த்துட்டேன், உதயநிதியும் பார்த்தேன். ஆமாம், அவங்க 2 பேரையும் எனக்கு பர்சனலாக நல்லா தெரியும். உதயம் தனிப்பட்ட முறையில் பரிச்சயம் இல்லை நமக்கு. துடிப்பான இளைஞர். பட் இதை கொண்டு வந்த முறை இருக்குல்ல, அதை ஃபோர்ஸ் பண்ணி மேலே கொண்டு வந்தது இன்னைக்கு விஜய்க்கான ஆதரவு தளம் கூடுவதற்கும் இதுவும் ஒரு காரணம். கரெக்ட் மட்டுமே நான் சொல்ல, அது புரியுது. இன்னைக்கு அந்த இருமுனை அப்படிங்கிறது உருவாகிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க வந்து நிக்குதுன்னா சார், ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி. ஜனநாயகன் விஜய் வந்து நடிச்சு வந்து படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இங்க பராசக்தியை ரஜினி மட்டும் தான் பண்றாங்க. போடுறா இணையா போடுறா அப்படின்னு இறக்குறாங்க. அப்படின்னா அந்த எல்லை வரைக்கும் எந்த இடத்துலயும் விஜய் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எல்லை வரைக்கும் இது போகுதுன்னு பார்க்கணுமா, இல்ல சினிமா ரீதியா வணிக ரீதியா பார்க்கணும்? இல்ல, இது வணிக ரீதியா மட்டும் பார்க்க முடியாது. நான் கேட்கறேங்க, வள்ளுவர் கோட்டத்தை இது வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமா ப்ரொமோஷனுக்காக கொடுத்துருக்காங்களா? தீம் ஒன்னா இருக்கு சார். பராசக்தி கலைஞர் கருணாநிதி எழுதின மெரிட் ஸ்கூல்ல போவாது. அது ஒரு சினிமா. ஒரு சினிமாவை நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் ஏதாவது ஒரு திரைப்படத்தோட ப்ரமோஷனுக்கு வள்ளுவர் கோட்டை அவங்க காசே கொடுத்தாங்கன்னு வச்சுப்போம். ஒரு சினிமா ப்ரமோஷனுக்கு நீங்க வள்ளுவர் கோட்டத்தை கொடுத்துருக்கீங்களா? அப்ப அங்க அதிகார துஷ்பிரயோகம் வருது இல்லை? ஏன் இப்படிலாம் நீங்க செய்றீங்க? இதை தான் 73ல் எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபனுக்கு செஞ்சீங்க. படத்தை வெளியிட விடாம ஒவ்வொரு தேட்டரையா வந்து மிரட்டினீங்க. எல்லா விதமான அடக்குமுறையும் ஏவி விடப்பட்டது. கடைசியில் வந்து படமும் வெற்றி அடைஞ்சது. அதுக்கு அடுத்த 3 வருஷத்துல 4 வருஷத்துல எம்ஜிஆர் முதலமைச்சராகவும் வந்தார். சாவர வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் அவர் உயிரிழந்த வரைக்கும் திமுகவால் கலைஞர் பண்ண தப்பு கிட்டே போக முடியல. இன்னைக்கு அதே தப்பை தானே திரும்ப பண்ணுறீங்க. ஜனநாயகன்றது ஒரு திரைப்படம், பராசக்தின்றது ஒரு திரைப்படம். ஆமாம், லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுங்க. மக்கள் பார்க்குறவன் எதை வேணா பார்க்குறோம், பார்த்துட்டு போட்டோம். அக்ரெசிவாக போய் வந்து இன்ஃபேக்ட் நான் கேள்வி எனக்கு சினிமா பற்றி தெரியாது. ஓகே, நான் சொல்கிறேன், பராசக்தி வந்து சென்சார் போர்டில் மாட்டியிருக்குன்றாங்க. நிறைய வசனங்கள் சிக்கலாகி அப்பல மேலே வந்து அப்பீலுக்கு போயிருக்காங்க, இந்திய எஜுகேஷன்றதுனால. ஆமாம், அது என்ன இஷ்யூ நமக்கு தெரியல. பட் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இன்றைக்கி வந்து வள்ளுவர் கோட்டத்தை திறந்து விட்டுருக்கீங்க. இது வந்து நான் கேட்குறேன், எந்த விதத்தில் நியாயம்? இது வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவுக்கு நான் கேட்குறேன், 75ல் கலைஞர் கட்டி இந்திரா காந்தி தான் அதை திறந்து வச்சாங்க. அந்த மாபெரும் ஒரு கலைப்படைப்பை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது கலைஞர் கருணாநிதி தான். வள்ளுவர் கோட்டை இட்ஸ் அ ரிமார்க்கபிள் ஒன், அதில் சந்தேகம் இல்லை. ஒரு மாபெரும் கட்டடக்கலைக்கான சான்று. ஏதாவது ஒரு திரைப்படத்துக்கோட ப்ரமோஷனுக்கு, அதுவும் வந்து உங்களுடைய அரசியல் எதிரியாக இருக்க ஒரு நடித்து வெளியில் வர ஒரு கடைசி படம் வெளியான அதே தினத்தில் அதே டைமில் கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணினாலும் முன்னாலே அதே டைமில் கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு நீங்கள் வந்து அப்போ விஜய்க்கு எதிராக தானே அரசு எந்திரத்தையை பயன்படுத்துறீங்கன்ற குற்றச்சாட்டு எழுவது இயல்பானது தான். அந்த குற்றச்சாட்டு எழுவும் இல்லை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, யார் படம் கேட்டாலும் கொடுப்பது கதை அழைக்கிறீங்க. நியூ விஷயங்க, புதிய விஷயம் நம்ம தொடங்குறோம். நாளைக்கு நீ படம் பண்ண நான் உனக்கு தரேன். அதுதான் வந்து நியாயம். இதை எவனாவது நம்புவானோ? நீங்கள் நம்புறீங்களா? இந்த மக்களை ஏமாத்துறதும் ஒரு அளவு இருக்குல்ல. சரி, சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் எடுத்து விஜய்க்கு காம்படிட்டிவாக கொண்டு வரீங்க, அதெல்லாம் செய்யுங்க, அவங்க உரிமை. அது அரசு எந்திரத்தை ஏன் பயன்படுத்துறீங்க? வள்ளுவர் கோட்டைன்றது அரசு கட்டடம். காசு கொடுத்தா எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துருவீங்களா? ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு விஜய் தண்ணி குடிக்கிறாரு. நான் கேட்குறேங்க, ஒரு விஜய் புத்தக வெளியீட்டு விழாக வள்ளுவர் கோட்டத்தில் விஜய் வராருன்னு சொல்லுங்கள், நீங்கள் போய் கேளுங்க, பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் தண்ணி குடிப்பீங்க. அப்போ ஒரு சினிமாவோட ப்ரொமோஷனுக்கு 15 நாள் முன்னாலேயே நீங்கள் அந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து விடுறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து வாக்கு வங்கி எப்படி குறையுதுன்னு நீங்கள் இல்லை, கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப், இதெல்லாம் தான் காரணம். சராசரி இளைஞனுக்கு கோவம் வருங்க. இதெல்லாம் கவனிக்கிறாங்கன்றீங்க? எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு எல்லாரும் தெரியுங்க. தோங்க கையளவு உலகங்க. இப்போ வந்து இதை பண்ணியிருக்காங்கன்றது அந்த பசங்க, விஜய் ஆதரிக்கக்கூடிய பசங்க இருக்காங்களே, அவங்க இதுலேயே இயங்குறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பாரம்பரிய ஊடகங்கள், தொலைக்காட்சி, அச்சு ஊடகம், பேப்பர், சமூக வலைதளம். ஆனால் அந்த பசங்க, அந்த டீமு இதில் மட்டும்தான் இயங்குறான். இதையே கொடுத்து நடத்துகிறான். அவன் இதில் மட்டும்தான் அவன் ஜீவித்திருக்கான். அப்போ நீங்கள் என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணுறீங்க விஜய்க்கு எதிரானது அவனுக்கு தெரியுது. ஒரு நொடியில் பரவுது, கையில் போய் சேர்ந்துருது. இப்போ இதெல்லாம் உங்கள் வாக்கு வங்கியை செதறடிக்குது. விஜய்க்கு போடலாமா வேணாமான்ற டைலமால் இருக்கவனை கூட தொலைக்காட்சியில் பேசக்கூடிய சில நண்பர்களோட பேச்சுக்களும் இந்த மாதிரியான சம்பவங்களும் நீங்களே அந்த பக்கம் தள்ளி விட்டுறீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல் ப்ராக்ஸி வார் மாதிரி பார்க்குறீங்களா? 100% அது என்ன சந்தேகம். கோர் ஓட் பேங்க் ஏன் டிஸ்டர்ப் ஆகுதுன்றது தான் உங்கள் கேள்வி. அதுக்கு அதுக்குள்ள பதில்ன்றது அரசு ஊழியர்கள் டிஸ்டர்ப்டு, பொதுஜனம், திருவாளர் பொதுஜனம், திமுகவோட பாரம்பரிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள், அடுத்த ஜென்ரேஷனை பற்றி திமுகவுக்கு பெரிய அளவில் வந்து புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக திமுக 2 பேருக்குமே இல்லை. அது இருந்துன்னா இந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இனி ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறேன், திமுக நண்பர்களுக்கு சொல்ல வருது. நீங்கள் உதய கொண்டு வாங்க. நான் அது இன்னும் எல்லாருமே தான் வாரிசை தான் கொண்டு வரான்,
சொன்ன மாதிரி யார் பண்ணல, நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் கேட்குறது தப்பு, அகிலேஷ் யாதவ் வரலையா, அன்புமணி வரலையா, அப்படி சொல்லலைன்றான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் அதை இன்னும் ஒரு புத்தாலித்தனமாக, இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமாக, இன்னொரு ஓன் இன்ட்ரெஸ்ட் அது செஞ்சுருக்கலாமே. அதை கோட்டை விட்டுட்டு நீங்கள் நிற்கிறீங்க. யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட கதைன்றதான் என்னுடைய பாயிண்ட். ஆனால் இன்றைக்கி எது சொன்னாலும் எடுக்கிற நிலைமையில் அவங்க இல்லைங்க. அவங்க ஒரு மாதிரி ரேம்பேஜ்னுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு என்ன வேணால் பண்ணுவோம், விஜய் வரக்கூடாதுன்ற முடிவுக்கு போகிறாங்க. மறந்துடாதீங்க, 30 வருடங்களுக்கு முன்பு சோ ராமசாமி மறைந்த பத்திரிகையாளரோட கேள்வி பதில் தான் திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னார் அவர். எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, இன்றைக்கி விஜயை வளர்த்து கொண்டிருக்கிறது. திமுக நண்பர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பொறுத்து பார்க்கலாம் சார். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்தீங்க, மிக்க நன்றி. நன்றி சார். மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். Ariza shirts and trousers.